டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பிலே உருவான மலைக்கல்லன் முதல் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை உள்ள படங்களிலே இசை சக்கரவர்த்தி டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் 1974 வெளிவந்த மக்கள் திலகத்தினுடைய 123வது திரைப்படம் நேற்று இன்று நாளை. இந்த படத்தை தயாரித்தவர் மிக அருமையான கதாநாயகன், வில்லன், நகைச்சுவை நடிகர், குணச்சித்திர நடிகர் என அனைத்து பாத்திரங்களிலுமே நடித்த எஸ்.ஏ. அசோகன் அவர்கள் அமல்ராஜ் பிக்சர்ஸ் என்ற பெயரிலே தயாரித்து வெளியிடப்பட்டது. இந்த படத்திற்கு இசை மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் பா. நீலகண்டன். இதிலே அருமையான ஒரு 3 பாடல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதிலே முதல் பாடலாக வாலி அவர்கள் எழுதிய ஒரு அருமையான பாடல் ஐயா பாடியிருப்பாங்க. என்ன பாடல்? தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. என்றும் நல்லவர்க்கு வாழ்வுதலும் நாளை, இது அறிஞரனால் எழுதி வைத்த ஓலை அப்படின்னு சொல்லி பொதுநல காரியம் எல்லாம் பண்ற மாதிரி தெரு கூட்டுறது, மக்களுக்கு உதவுறது என்ற ஒரு அடிப்படையிலே மிக அருமையான அந்த நேரத்திலே அரசியல் சூழ்நிலையில் இந்த படம் பல பிரச்சனைகளை தாண்டி வெளிவந்தது. மிக அருமையான இந்த பாடலை பார்த்து ரசிப்போமா? அடே ஊருக்கு புதுசு வணக்கம். இசை எம்.எஸ். விஸ்வநாதன், பாடல் வாலி. நான் படித்தேன் காஞ்சியிலே. தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் தந்தை அணிந்தார். ஏணியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார், இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை.
நலத்துண்டு ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர்ப்பணத்தில் வீடு கட்டினார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாய் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. ஒரு சம்பவம் என்பது நேற்று, அது சரித்திரம் என்பது இன்று, அது சாதனையாவது நாளை, வரும் சோதனை தான் இடைவேளை. அடுத்த பாடல் புலம்பை பித்தன் அவர்களுடைய வரிகளிலே மிக அருமையான MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பிலே ஒரு காதல் பாடல். சின்னஞ்சிறுமலர் பணியில் நனைந்து, சின்னஞ்சிறுமலர் பணியில் நனைந்து, என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து, என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து, முல்லை கொடியன கரங்களில் வளைந்து, முல்லை கொடியன கரங்களில் வளைந்து, முத்து சரமென குறுநகை புரிந்து, குறுநகை புரிந்து, நீ என்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். பார்ப்போமா? நீ என்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை. நீ என்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை. நீ என்ன செய்தாலும் புதுமை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை. நீ என்ன செய்தாலும் புதுமை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை. இனிமை இளமை. சின்னஞ்சிறுமலர் பனியினில் அணைந்து, சின்னஞ்சிறுமலர் பனியினில் அணைந்து, என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து, என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து, முல்லை கொடியன கரங்களில் வளைந்து, முல்லை கொடியன கரங்களில் வளைந்து,
எங்கெங்கு தொட்டாலும் இனிமை. நீ என்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை. நீ என்ன செய்தாலும் புதுமை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை. இனிமை இளமை. அடுத்து மூன்றாவது பாடலாக கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளிலே எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பிலே டி.எம்.எஸ். ஐயாவும் சுஷலாவும் பாடிய பாடல் ஒரு காதல் பாடல். இதற்கு நடித்தவர்கள் மக்கள் திலகமும் லதா அவர்களும் நடிச்சிருக்காங்க. என்ன பாடல்? ரோமியோ ஜூலியட் இன்னொரு வானம் இன்னொரு நிலவு என் முன்னே நின்று கண்ணால் சொல்லும் காதல் கனவு. இன்னொரு வானம் இன்னொரு நிலவு என் முன்னே நின்று கண்ணால் சொல்லும் காதல் கனவு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். ரொம்ப அந்த ராகம் ரொம்ப மெட்டு ரொம்ப அழகா இருக்கும். ஓர் ஆயிரம் தேன்குடம் ஒன்று சேர்ந்த கண்ணம் இனிமைன்னா இப்படி ஒரு இனிமை. காட்சி அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். பரத்தர சிவமா இன்னொரு வானம் இன்னொரு நிலவு என் முன்னே நின்று கண்ணால் சொல்லும் காதல் கனவு. இன்னொரு மேகம் இன்னொரு மின்னல் நேர்கொண்டதோ எந்த நீல கண்கள். இன்னொரு வானம் இன்னொரு நிலவு என் முன்னே நின்று கண்ணால் சொல்லும் காதல் கனவு. இன்னொரு மேகம் இன்னொரு மின்னல் நேர்கொண்டதோ எந்த நீல கண்கள்.
தேனிந்ததால் தவ்விதழ் சேர்ந்து பார்க்க எண்ணும். தேனிந்ததால் தவ்விதழ் சேர்ந்து பார்க்க எண்ணும். நான் தந்ததால் பாதிதான் மீதி உண்டு இன்னும். இன்னொரு வானம், இன்னொரு நிலவு என் முன்னே நின்று கண்ணால் சொல்லும் காதல் கனவு. காதல் கனவு. கைப்பட்ட வேகத்தில் கண்பட்ட நாணத்தை கண்டேன் அன்பே. மைப்பட்ட கண்ணுக்கு நீ கொண்ட கோலத்தை சொன்னேன் அன்பே. கைப்பட்ட வேகத்தில் கண்பட்ட நாணத்தை கண்டேன் அன்பே. மைப்பட்ட கண்ணுக்கு நீ கொண்ட கோலத்தை சொன்னேன் அன்பே. விருந்து கொடுத்து திரும்ப எடுத்து அருந்தி முடித்த இரவை நினைத்து ஆடட்டும் பொன்னோன்.